ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபர்ஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸுங்க. நம்ம சேனல் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிருக்கோம். ஸோ அதோட ஒரு குட்டி சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல் நேமை வந்து அன்புடன் ஐஸ்வர்யான்னு மாற்றிருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் மசாலா எப்படி பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நான் பட்டாணி போடல, நீங்கள் பட்டாணி போட்டிங்கன்னா இதை வந்து மட்டர் பன்னீர் மசாலா அப்படின்னு சொல்லுவாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா, ஒரு பச்சை மிளகாய், 2 மீடியம் சைஸ் ஆனியன், ஒரு தக்காளி, கேஷ்யூஸ், சோம்பு, பட்டை, கிராம்பு, மிளகா பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள், உப்பு, தேவைக்கேற்றாப்புல எண்ணெய் அண்ட் இங்கே 400 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணுனாலும் எடுத்துக்கலாம். அதோட நீங்கள் பட்டாணி போடணுன்னாலும் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக கார்னிஷிங்காக கொஞ்சமாக மல்லித்தலை, அதோட கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக்கும் எடுத்துக்கோங்க. நான் வந்து பேஸ்ட் இறக்கல, நார்மலாக தான் ஜிஞ்சர் கார்லிக் பொடிசாக நறுக்கி எடுத்திருக்கேன். ஸோ முதல்ல நம்ம இந்த மசாலாக்கான பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு இது க்ரீன் சில்லி இருக்கு இல்லையா, பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அதோட நம்ம ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டுக்கோங்க. அது லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 5-6 கேஷ்யூ எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கேஷ்யூவையும் போட்டுருங்க இதுலேயே. அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, இது எல்லாமே வந்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக ஆற வரைக்கும் நல்லா வதக்கிட்டிங்கனாலே போதும். வதக்கி இதை நம்ம வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அது நல்லா வந்து வதங்கிடுச்சு. ஸோ இதை எடுத்து நான் ஒரு தட்டில் ஆற வச்சு நல்லா ரொம்ப தண்ணி விடாமல் கொஞ்சம் நல்லா மையாக அரைச்சிக்க போகிறேங்க. ஸோ நல்லா அது பேஸ்ட் வந்து ஸ்மூத்தாக அரையணும், அது மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. ஸோ இப்போ கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் நான் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வந்து நான் இப்போ தாளிக்கிற ஐட்டம்ஸ் போட போகிறேன். எண்ணெய் காஞ்சவுடனே சோம்பு, பட்டை, கிராம்பு இதை போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதோட பொடிசாக நறுக்கி வச்சுருக்க பூண்டும் இஞ்சி இதையும் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்க போகிறேங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இன்னொரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா வதக்க போகிறோம். ஸோ அது நல்லா சாட்டே ஆகணும். இது சாட்டே ஆகிறதுக்கு கொஞ்சமாக வேணால் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டிங்கன்னா அது சீக்கிரமாக வந்து வதங்கும். ஸோ உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா அந்த கோல்டன் ப்ரௌனாக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட், அதை ஆட் பண்ண போகிறோம். அதை ஆட் பண்ணி கொஞ்சம் 2 நிமிஷம் சாட்டே பண்ணிவிட்டு நமக்கு தேவையான மசாலா பொருட்கள் இப்போ ஆட் பண்ணிடலாங்க. ஸோ நான் வந்து 2 ஸ்பூன் சில்லி பவுடர், ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு சில்லி போட்டிருக்கோம் இல்லையா, க்ரீன் சில்லி போட்டிருக்கோம். ஸோ அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் வந்துட்டு கொரியாண்டர் பவுடர் அண்ட் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கினதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம உப்பு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேங்க. அப்போ தான் வந்து நம்ம மசாலா வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி வேணும் இல்லையா, அதனால நான் கொஞ்சம் 1/2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாம் வந்து அந்த கொதித்து நல்லா வேகட்டும். இந்த தண்ணியில் சால்ட் வேணுன்னா இந்த டைமில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இதை வந்து கொஞ்சம் நேரம் திறந்து வச்சுட்டு அந்த பச்சை வாசனை ஸ்மெல்லு போனதுக்கப்புறம் நான் மூடி வச்சு கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட போகிறேன். ஸோ நம்ம அந்த கிரேவியும் வந்து கொஞ்சம் திக்கன் ஆகட்டும் அப்படின்றதுக்காக. பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸோ 5 நிமிஷத்தில் வந்து நம்ம கிரேவியும் நல்லா திக்காகிடுச்சு. கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இதில் வந்து நம்ம இப்போ நறுக்கி வச்சுருக்க பன்னீர் போட்டுடலாம். நீங்கள் வந்து பட்டாணி போடுறதுனா பச்சை பட்டாணின்னா நீங்கள் அப்படியே போட்டுடலாம். இல்லை காஞ்ச பட்டாணி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா முதலே கொஞ்சம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஏன்னா காஞ்ச பட்டாணி வேகிறதுக்கு லேட் ஆகும் இல்லையா, அதனால் முதலே வேக வச்சுட்டு ஆட் பண்ணிவிடுங்க. நான் வந்து இன்றைக்கி பட்டாணி போடலை, வெறும் பன்னீர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை போட்டுட்டு பன்னீரை நல்லா ஒரு தடவை பெரட்டி விட்டுட்டு லைட்டாக சிம்மில் வச்சு திரும்பி ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் மூடி வச்சாலே போதும். நம்ம பன்னீர் வந்து சீக்கிரம் வெந்துடும். அவ்வளோதாங்க, நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ கார்னிஷிங்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவி விட்டுட்டிங்கன்னா போதும், சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி. இந்த பன்னீர் கிரேவி நம்மளோட சப்பாத்தி, நான் அண்ட் தோசை இந்த மாதிரி ஐட்டத்துக்கெலாம் செம்மையாக இருக்குங்க. ரைஸ் ஐட்டம்னு பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ், புலாவ்ஸ் அண்ட் வெஜ் பிரியாணி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்ததுன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பை பாய்.